ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, திமுக ஜென்சியை சேர்ந்த சரண் ஜெயராம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். ஒரு ப்ரூவனே ஆகாத ஒரு கன்விக்டடே ஆகாத ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலினுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் எவ்வளவு அசிங்கமா சொல்றீங்க. கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிற சில பெண்கள் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் பேசின கிளிப்பும் கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பா. எடுத்து கட் பண்ணி போட்டு காட்டுங்க. நானே வந்து அரெஸ்ட் ஆகிறேன். ஒரு பக்கம் ஃபேக் ஐடி இந்த மாதிரி வச்சு உங்களை தரங்குறவாக பேசுறது, மாஃபிங் பண்ணுறது, இந்த விவகாரம்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து முன்னாடி நோட்டம் விடுறது, அதை மிரட்டல், கொலை மிரட்டல் கொடுக்குறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் நம்ம தாவேக்காவை தொட்டோம்? பாடி ஷேமிங்ன்றது தாவேக்கா ஆட்களுக்கு கைவந்த கலை. தாவேக்கா ஆட்சின்றது ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஸ்டாலினை பார்த்தா பயமா இருக்கான்னு தெரியல, உதயநிதி பார்த்தா பயமா இருக்கான்னு தெரியல, ஆனால் செந்தில் பாலாஜியை மட்டும் பார்த்தா தாவேக்காக்கு அவ்வளோ ஒரு பயம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். இப்போது டிவி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபுல்லாக நீங்கள் தான். என்ன தான் நடக்கு? உங்களுக்கும் அமைச்சர் சரத் அவர்களுக்கும் என்ன விவகாரம்? இல்லைங்க, அவர் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு இல்லையா, அது நான் தான் ரிலீஸ் பண்ணேன் ம். அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. பேச்சு அடிப்படையில் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் பள்ளி நண்பரா அப்படின்னு கேட்டால், அதையும் தாண்டி நான் திமுக ஆதரவாளர் அப்படின்ற ஒரு காரணத்தால் பண்ணுறாங்க. ஓகே. இது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு உட்கட்சி விவகாரம். ம். இப்போ தானே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உட்கட்சி விவகாரம்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அதில் என் பேர் வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்றதால என் பக்கம் திசை திருப்புறாங்க. இது நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பர்டிகுலராக உங்களையே அவங்க டார்கெட் பண்ணணும். பர்டிகுலராக நான் தான் திமுகக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் மே 4க்கு அப்புறம். அதனால் இது என் பக்கம் திருப்பப்படுது. திமுகவுக்கு ஆதரவாகவா இல்லை தாவேக்காவை தாக்கி பேசுறதுனாலயா? நான் தாவேக்காவை என்றைக்குமே தாக்கி பேசணும்னு பேசுனது கிடையாது. நீங்கள் பண்ணுற ஸ்டிக்கர் அரசியலை மட்டும்தான் நான் எதிர்த்து விமர்சகர். ஓகே. நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் எதிர்த்து சொல்கிறாரு. தாக்கி பேசணும்னா சும்மா வந்து எதுக்காக தாக்கி பேசலாம். ஓகே. நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்றத நாங்கள் ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கோம், நாங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தாவேக்கா ஒரு தவறும் பட்சத்தில் அந்த தவறுகள் வந்து மக்களுக்கு நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. ஆமாம், சுட்டி காட்டுறது எடுத்து காட்டிட்டு இருக்கோம். நாங்கள் தரவுகளோடு எடுத்து காட்டுறோம். இல்லை பேக்கில் வந்து புகைப்படம் இல்லாமல் எங்கள் ஆட்சியிலே வந்திருக்கு. இந்த சிங்கப்பெண்ணுன்றது 1973 கலைஞர் வந்து போலீஸை கொண்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து தரவுகளோடு எடுத்து காமிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து தாக்கி பேசுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாமா? அமைச்சர் சரத் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், சத்துணவு சாப்பிட்டு தான் படித்தேன் அப்படின் போது அதை நீங்கள் தோல் உரிச்சு காமிச்சிங்க. ஆமாம். ஸோ இதனால கோவத்தில் கூட இது மாதிரி உங்கள் மேலே வீண் பழிகளை சுமத்துறதா எடுத்துக்கலாமா? நான் அமைச்சர் சந்திக்கும் போது அமைச்சர் ரொம்ப நாங்கள் 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த ரீலை பற்றி. ஓகே. நல்லா பண்ணியிருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் அமைச்சர் உள்ள வராரான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அமைச்சரை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு சரத் அதை பண்ணல. ஓகே. சுற்றி இருக்க ஆட்கள் தான் பண்ணுறாங்க. அவர் கூட இருக்க ஆட்கள் தான் வந்து இதை பண்ணுறாங்க. ஓகே. நாங்கள் 2 பேரும் என்னைக்கும் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி, இந்த விவகாரம் பொதுவெளிக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் அமைச்சர் சரத் அவர்களை சந்திச்சு சந்திச்சேன். ஓகே. அவர் எதனா சொன்னாரா? இல்லைங்க, அது சரத்துக்கு தெரியும், அமைச்சருக்கு தெரியும். ஸோ அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்றது நாங்கள் 2 பேரும் அப்படிதான் ஃப்ரெண்ட்லி டாக் தான். நீ பண்ணியிருக்க மாட்டேன், நான் பண்ணியிருக்க மாட்டேன், இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இது யார் பண்ணாங்கன்றதும் நம்ம கண்டுபிடிக்கணுன்றது தான் பேசிட்டு இருக்கோம். சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதனால் நடக்குது, யார் பண்ணுறாங்க, இது உண்மையா பொய்யா, இதெல்லாம் அடுத்து. ஆனால் நீ பண்ணலன்றதை அவன் ரொம்ப நம்புறான். ஓகே. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிற சில பெண்கள் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தரக்குறைவாக பேசிட்டாங்க, என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? குட்டி மியாவெலாம் தாவேக்கால தான் இருக்காங்க. அந்த ஜேகே ஃப்ரண்ட்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னி வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை, எங்கள் தலைவர் அவர்களை, எங்கள் இளம் தலைவர் உதயநிதி அசிங்கா பேசுறது, தரம் கெட்ட வார்த்தையில் பேசுறது, இந்த மாதிரி நபர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. சரண் ஜெயராமன் எந்த இடத்துல அது பேசினான்றதை நீங்கள் காமிங்க. கமிஷனர் ஆஃபீஸ் தெரியுது இல்லை, நான் பேசின கிளிப்பும் கிட்ட தான் இருக்குது. எடுத்து கட் பண்ணி போட்டு காட்டுங்க. நானே வந்து அரெஸ்ட் ஆகிறேன். எதுவுமே இல்லாமல் தரம் கெட்ட வார்த்தையா ஜூலியை ஃபோட்டோ வச்சு என்னென்னமோ அசிங்கா பேசுறீங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்ட்டு எனக்கு தெரியும். அந்த வீடியோ நான் கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டுதான் சமூக வலைதளத்துல. நான் தொடப்பக்கட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு வலிக்குதுன்னா
அப்போ இது வந்து இந்த வார்த்தைகளால கிடையாது. நான் சரத்துக்கு எதிராக பேசிட போறேன்றதால என்னை அடக்கிறதுக்காக இந்த அன்னைக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வெளியே வருது. மேபி அதுக்காகவா இருக்கலாமோ நான் சரத்துக்கு சந்தேகப்படுறேன். அவர் எதிரா பேசுறா பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ சரி. அதனால இவங்க இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அது மாதிரி அவங்களே கற்பனையில நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற வார்த்தையை நீங்க மாட்டிப்பீங்க. ஆக்சுவலா அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. இவங்களா நினைச்சிட்டு உங்க மேல போய் நீங்களா வழக்கு நினைச்சுக்கிட்டு போறாங்க. நீங்களா வந்து எதனா பண்றீங்க. ஓகே. பண்ணிட்டு நீங்க தான் மாட்ட போறீங்க. நான் சும்மா தானே இருக்கேன். ம். நீங்க சும்மா சும்மா உள்ள நோண்டி நோண்டி நீங்களே உள்ள பூந்து ம். நீங்களே கடைசியா மாட்டிக்க போறீங்க. கடைசியில அவங்களே அவங்க அமைச்சர் அசிங்கப்படுத்திடுவாங்களோ நீ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சரத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் பண்றாங்க அவங்க நினைக்கிறேன். ஏன்னா உட்கட்சி அரசியல் சொல்றேன் இல்லையா? ஆமா அவர் அசிங்கப்படுத்துறதுக்குன்ட்டு இந்த பெண்கள்லாம் வச்சு பணம் போயிருக்கும் வேண்டுமோ காசு போயிருக்கும் வேண்டுமோ தெரியல. ம். இன்னொன்னு சரண் ஏன் தாக்குறாங்க அப்படின்னா சரண் வந்து ஃபேக் ஐடி கிடையாது. ஓ முகம் தெரிகிற, நான் எங்க வேலை செய்யறேன், நான் என்ன பண்றேன், நான் பேர் என்ன, நான் என்ன இது எல்லாமே தெரிகிற ஒரு நபர். ம். அதனால நீ ஈஸியா தாக்கிடலாம். ஆனா நீங்க யாரும் அப்படி கிடையாது. 6 ஃபேக் ஐடி வச்சிருக்கீங்க. திருச்சி கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஆமா. அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஆடியோல. ம். ஒரு ஆள் 6 ஃபேக் ஐடி வச்சிருக்கலாம் தெரியும்ல ம். அப்படின்னு வேற ஒரு ஆடியோ கால் என்கிட்டயும் இருக்குது. ம். ம். அது மாதிரி ஒருத்தங்க நீங்க 6 ஃபேக் ஐடி வச்சு உள்ள போயிடுறீங்க. நான் யார் மேலேயும் கேஸ் கொடுக்க முடியல. ஏன்னா நீங்க எல்லாம் ஃபேக் ஐடியில பண்றீங்க. நான் நேரடியா முகம் காட்டுற தைரியம் எனக்கு, அந்த திராணி எனக்கு இருக்கு. நீங்க ஒரு வீரன். வீரன்றது இல்ல அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். நான் உங்க மூஞ்சி நேரம் சண்டை போடுறேன். ஆமா. நீங்க மறைமுகமா அந்த சண்டை போட்டு ஃபேக் ஐடிங்கெல்லாம் வந்து பேசும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ம். நேரா எதிர்க்க நிற்கும் போது உங்களுக்கு சரண் தெரியுது, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுது. ம். எனக்கு தெரியல, நான் வீட்டில் உட்காந்துட்டு ஓகே. இப்போ உங்க தரப்புல இருந்து தாம்பரம் காவல் நிலையத்துல ஒரு வழக்கு வந்து புகார் மனு கொடுத்தீங்க காவல் நிலையத்துல. ஏன் கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? அதாவது சரத்துடைய வீடியோவை வெளியிட்டது இவராக இருக்கலாம் ம். அப்படின்ட்டு ஒரு 53,000 ஃபாலோவர் இருக்க ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வந்து என் அட்ரஸோட போட்டிருக்கீங்க. அதாவது குறிப்பாக ம். சிவராஜ் தெருவில் வசிக்கும் சரத்குமாரின் பள்ளி பருவ நண்பர், திமுக ஆதரவாளர். ம். அந்த தெருவில் நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் கிளாஸ் படிச்ச ஒரு நபர். அப்படி போட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டு வெளியே வந்து 2 பேர் நிக்கிறது ஒரு மாதிரி லைக் அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் அன்யூஷுவலா இருக்கு. ம். நிற்கும்போது எனக்கு ஒரு வாட்டி தியேட்டர்ல நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல ஒரு நபர் வந்து முகம் கிட்ட வந்தார். இவ்வளவு தூரம் வந்துட்டு போறாரு. கிட்ட வந்து அப்படி பார்த்துட்டு போறாரு. ம். இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து எனக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா எதனா பண்ணிட்டாங்கன்னா நீங்க கருத்தியல் ரீதியா மோதுங்க. நான் உட்காந்து தரவுகளோட வரலாறு கூட பேசுறதுக்கு நான் தயார். கண்டிப்பா. ஆனா நீங்க அது கிடையாது. உங்களுக்கு எதிர்க்கு அடிக்கிறது, பிடிக்கிறது எங்களாலையும் அடிக்க முடியும். நானும் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அது கிடையாதுல்ல அரசியல். நீங்களும் அரசியல் கத்துக்கோங்க. கருத்தியல் ரீதியா வாங்க. ஒரு அறம் சார்ந்து பண்ணுவோம். அது கிடையாது. ஸோ என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால ஒரு சேஃப்டிக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ம். ம். அது சரத்துக்கும் தெரியும். ம். நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா. ஸோ இது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவரும் பண்ணிக்கூட உன் சேஃப்டிக்கு அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். ம். இல்ல இதனால வீட்ல இருக்கிறவங்களுக்கு எதனா எங்க வீட்டில் ரொம்ப தைரியமான ஒரு ஆட்கள். ம். ம். இல்ல ஏன்னா ஒரு சில வீட்லலாம் வந்து எதுக்குப்பா நம்மளுக்கு இந்த அரசியல் இது மாதிரிலாம் பண்றாங்க. நீ எதுக்கு வேண்டாம் ஒதுங்கிடு அப்படின்னு தான் இல்ல சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல. எங்க வீட்டில் ரொம்ப தைரியமான ஆட்கள் தான் அவங்க. ம். அவங்க எதுக்குமே பயப்படுற ஆட்கள்லாம் கிடையாது. இது பேசுனா இது நடக்கும் அப்படின்றது தெரியும். ம். ம். அதனால அவங்களுக்கு இதுல பிரச்சனைகள் கிடையாது. ம். இதை தாண்டி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நாங்க சமாளிக்கணும் அதை. ம். ஏன்னா அடுத்த 5 வருஷமும் நாங்க சமாளிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். சரி. இப்போ நீங்க எதனா ஒரு இடத்துல யோசிச்சிருப்பீங்களா? சரி எதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில இருக்கணும்? தாவேக்காவை எதுக்கு நம்ம அவங்க செய்யற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அவங்க தவறுகள்லாம் நம்ம எதுக்கு சுற்றி வரணும்? நம்ம ஒண்ணு நம்ம வேலை உண்டு இருக்கலாம் அப்படின்ற எதனா ஒரு இடத்துல உங்களுக்கு அது தோணியிருக்கா? நான் ஏன் சரத்துடைய ஃப்ரெண்டுன்னு வெளியே சொன்னேன்னு தோணியிருக்கு. ம். தாவேக்காவுக்கு எதிர்ப்பாவோ திமுகவுக்கு ஆதரவாவோ பேசுறன்றது எனக்கு என்னைக்கும் தோணுனதே கிடையாது. ஓகே. ஒரு கட்டத்துல நான் யோசிச்சேன். இவர் என்னுடைய நண்பர், நான் வெளியே ஏன் சொன்னேன் ம். ம். அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா இது அவனுக்கும் நல்லதில்லை, சரத் அவர்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் அரசியல் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியும். ம். ம். பக்கத்தில் உட்காந்து பார்த்த ஃப்ரெண்டு நான். ஸ்கூலில் வந்து அந்த அட்டை படத்தில் விஜய் படங்களை வரைகிறதோ, திரைப்படங்கள் பேரை வரைகிறதோ, ஸ்டிக்கர் ஒட்டுறதோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. அப்பவே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காரு. பள்ளி பள்ளி பருவத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். போஸ்டர் ஒட்டியிருக்கான் அந்த பையன். லைக் பேனர் வச்சிருக்கான் விஜய் படங்களுக்காக. முன்னாடி போய் நின்று இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய அரசியல் வாழ்க்கை என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய லக் இது. ம். ம். முதல் முறையா வந்து போட்டியிடுறாங்க. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர். தாம்பரத்துக்கே முதல்ல வந்து
சாரி தாம்பரத்துக்கு வந்து அவர் முதல்ல அமைச்சர் கிடையாது. ஆமா. முன்னாடி சின்னையா இருந்திருக்காரு அமைச்சரா ஏடிஎம்கேல. இவரும் அமைச்சரா வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் வாழ்க்கையில எஸ் அவரும் வளரணும் அப்படின்னு தான். ம். ம். இதை தாண்டி எனக்கு வந்து அவன் அவன் கஷ்டப்பட்டிருக்கான்றது தான் எனக்கு தெரியுமே. அவனை நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ லெட் ஹிம் வளரட்டும். சரி. இப்போ இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு பக்கம் ஃபேக் ஐடி. இது மாரி வச்சு உங்கள தரக்குறைவா பேசுறது, மார்ஃபிங் பண்றது, இந்த விவகாரம்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து முன்னாடி நின்னு நோட்டமிடுறது, மிரட்டல், கொலை மிரட்டல் குடுக்குறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன் நம்ம தாவேக்காவ தொட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கப்புறம் தாவேக்காவ தொடாம இருப்பீங்களா? தாவேக்காவை தொட்டோம்லாம் நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணதே இல்ல. நான் தான் தொடுவேன். ம். திமுக காரன். ம். நான் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வந்துச்சு, அந்த திமிரு எனக்கு இருக்குது. ம். நீங்க ரூ. 200 ஊப்பி, கொத்தடிமை இதெல்லாம் தாண்டி, அங்க நான் கெத்தா நிக்கிற ஒரு ஆள். நீங்க தப்பு செஞ்சா கேள்வி கேட்போம். இன்னொரு விஷயம், திமுகல தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்ட ஆள் தான் நாங்க. ம். ம். இப்ப கூட ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு ட்ரெண்டா. நான் வந்து முதல்ல திமுகவை சாடி பேசியிருக்கேன். நான் தான் சாடி பேசினேன். நான் வந்து அது அது வந்து மாத்திரை, அது வந்து இடம் இல்லைன்னு நெசுக்கணும். அந்த மாதிரி பொய்லாம் சொல்ல மாட்டேன். நான் தான் திமுகவை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டேன். ம். இங்க எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அந்த உரிமை திமுகல தான் இருக்கு. நாங்க எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதை காது கொடுத்து கேட்டு சரி செய்யற திறனும் திமுகக்கு தான் இருக்கு. ஓகே. அதனால நான் இங்க இது பண்ணுவேன். ம். ஏன் தாவேக்காவை தொட்டனா நான் தொடுவேன், இனிமேலும் தொடுவேன். நீங்க நல்லாட்சி கொடுக்குற வரைக்கும் நான் தொட்டுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ம். ஆளும் கட்சியை கேள்வி கேட்டே ஆகணும். ம். ஒரு அண்ணா சொல்லியிருப்பாரு. ம், ஆளு ரூலிங் பார்ட்டி, அதாவது ஆளும் கட்சின்றது வந்து அந்த கரண்டியில நெய் மாதிரி. அப்படியே அதை நான் பார்த்து தான் சொல்லட்டி ஆகணும். இப்போ என் கையில் வந்து அதிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் கரண்டி. நாங்கள் எப்படி வேணாலும் சொல்லட்டுவோம். நான் கேள்வி கேட்டே இருப்போம். உங்களை நீங்கள் சரி பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஓகே. ரூலிங் இருக்கு, நீங்கள் பதில் சொல்லுங்க. திமுகவில் வந்தாலும் கேள்வி கேட்போம் நாங்கள். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் உங்கள் வீடியோ ஒன்று ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டுக்கு ஐட்டம் சாங்குக்கு ஆடுற மாதிரி, அந்த எல்ஜிடிபிக்கு அதில் இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து அந்த ப்ரைட்டில் போயிட்டு கலந்துட்டு ஆடுற மாதிரி இந்த வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது மறுபடியும் சொல்கிறேன். நேற்று நானும் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு நாய்க்குட்டி என்னோட குழந்தைய வச்சுட்டு நான் வீடியோ போட்ட விளக்கு வீடியோ. அது இல்லைங்கிறது நான் தான். 100 பேர் கொண்ட இடத்துல நாங்கள் ஓப்பனாக டான்ஸ் ஆடுறோம். அது எங்கள் ப்ரைட் மார்ச். நான் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு. குயர் அப்படின்றது இன்னொரு விஷயம். இந்த தாவேக்கா ஆட்களுக்கு குயர்னா என்னன்னு தெரியல. குயர்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு நபர். அது தெரிஞ்சுக்கோங்க. வானவில் கிண்டல் பண்றீங்க. நானே வானவில் தான் போட்டு பல விஷயங்கள் தெரியல கற்றுக் கொடுக்கணும். அது நான் தான். அது என்னுடைய நெருங்கிய தோழி, நெருங்கிய சகோதரி. நாங்க எங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது எங்க 2 பேருக்கும் தெரியும். ஓகேங்களா? அது தாண்டி நாங்க எங்க போனாலும் நாங்க பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுவோம். அந்த எல்ஜிபிடிக்யூ ப்ரைட் அப்படின்றது ஒரு எங்களுடைய உரிமைகளை கேட்கிற ஒரு போராட்டமான ஒரு களம். எங்களுடைய போராட்ட களம். நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை பண்ற இடம் அது. நீங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். நீங்க ஆடக்கூடாதா நாங்க ஆடுவோம். எங்களுக்கு எதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போடுறீங்களோ அதை பண்ற இடம் தான். அப்போ நாங்க எங்களுடைய போராட்டத்தை ஒரு நடனமா கூட ஆக்குவோம். அப்படி ஆடின டான்ஸ் தான் அது. நீங்க அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த வருஷமும் ஆடி இருக்கும். பழைய வீடியோ அது. புது வீடியோ ட்ரெண்ட் பண்ணுங்க. எப்படின்னா பழைய வீடியோ இந்த வருஷம் கூட ஆடினாருன்னு இன்னும் அழகா இருக்காங்க. இன்னும் அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணுங்க. பழைய வீடியோ வேண்டாம். ஓகே. இப்போ ஒரு வகையில இங்க தாவேக்காவினர் வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்றாங்களா? உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கொச்சப்படுத்துற அளவா பண்றாங்களா? இதுக்கு நீங்க ஒரு கண்டனம் கொடுக்கணும், இல்ல உங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? பாடி ஷேமிங்ன்றது தாவேக்கா ஆட்களுக்கு கைவந்த கலை. அதை சரண் பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு தான் வந்து கேஸை கொடுத்துருக்காங்க. யாரை பண்றோன்றது தான் இங்க இருக்கு. நான் சாதாரணமாக போயிட்டு ஒரு ஆளை வந்து பாடி ஷேம் பண்ண மாட்டேன். நீங்க யாரை பண்றீங்களோ நான் அவங்கள தான் வந்து பாடி ஷேம் பண்ணுவேன். ஏன்னா அது அவங்களுக்கு அப்பதான் புரியுது. நான் போயிட்டு தரவுகளோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், தள்ளிடுறான் ரீல. முள்ளால தான் எடுக்கும். முள்ள கரெக்டாக சொன்னீங்க. முள்ளால் தான் எடுத்தாகணும். இன்னும் போச்சுன்னா நல்ல கடபாரை கூட ஊற்றி எடுப்பேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். நீங்கள் ஏன் கிட்ட வந்துலாம், நான் வந்து சரணா பாடி ஷேம் பண்ணிட்டு அவர் ஓரம் போயிடுவார் நினைக்காதீங்க. நான் நின்று அதையே பண்ணுவேன் உங்களுக்கு. உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ நான் அதை கொடுத்தே ஆவேன். இதுக்கப்புறமும் கொடுப்பேன். நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். சரி, இதெல்லாம் ஒரு புறம்போது நம்ம அப்படியே கட்சி பக்கம் வந்துட்டோம்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசினார் நேத்துல. விஜயபாஸ்கர்கள் அந்த இணைப்பு விழா அப்படின்ற இடத்துல பேசினாரு. கரூர் மக்களை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்காக கொண்டுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆளுங்கட்சி தானே தாவேக்கா.
இப்போ ஆமா ஆளுங்கட்சி தாவே. கண்டுபிடிங்க. ம், ம். அது எப்படி ஒரு ஒரு ப்ரூவ் இல்லாத ஒரு விஷயத்த மேடையில ஏறி நீங்க அவ்வளவு தைரியமா பேசுறீங்க. இது ஒரு ஹிட்லர் ஆட்சி. ம். தாவேக்கா ஆட்சின்றது ஒரு ஹிட்லர் ஆட்சி மாரி தான் தெரியுது. ஒரு ப்ரூவனே ஆகாத, ஒரு கன்விக்டடே ஆகாத ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலினுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம்னு எவ்வளோ அசிங்கமா சொல்றீங்க. இது யார் வந்து A1, A2, A3ன்றது போயிட்டு இருக்கு. சிபிஐல இருக்கு. சிபிஐல எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இருக்கு. ஆதவர்ஜனா ஆமா பேர் இருக்கு. ஆதவர்ஜனோட பேர் இருக்கு. நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆதவர்ஜனாவோட அதுல பேர் இருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்க பொதுவெளியில அந்த மேடையில நீங்க இது சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு கட்டமைக்கிறீங்க? முன்னாடி தான் கட்டமைச்சீங்க. ஓகே. இப்பயுமா? ம். சரி ஆளுங்கட்சி தானே நிரூபிச்சு காமிங்க. அது இல்லாம ஒரு மேடையில போய் உட்காந்துட்டு இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க. ஆனா நாங்க பேசினா மட்டும் அவதூறு, கைதுகள். நாங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டா கைது. இது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமா இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அரெஸ்ட் ஆயிருக்கு. அவதூறு பரப்புனாங்க. அவதூறு வந்து எல்லார் மேலயும் வரும். ஒரு ஓப்பனா நீங்க ஒரு இப்போ பொது வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா, பேசுவாங்க. விமர்சனங்கள் வைப்பாங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இல்லன்னா கடந்து போங்க. மேல மேல வந்து கை வச்சு ஒடுக்குமுறை பண்றது என்ன மாரி இது? உச்சநீதி இதுக்கு இத கண்டிச்சு மனு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள அழிக்கிற மாரி இருக்குன்னு திமுக சார்புல மனு போடப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்துல. கண்டிப்பா. என்ன பண்றீங்க எங்களுக்கு தெரியல. எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? சரி நாங்க பேசவும் இல்ல. ஆனா நீங்க ஓப்பனா வந்து மு.க. ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்காக பண்ணாருன்ட்டு நீங்க எந்த வகையில சொல்றீங்க? உங்ககிட்ட அரசு இருக்குதுன்றதாலயா? அப்ப நாங்க பேசவே கூடாதா? ம். எதுல நான் கருத்து வைக்கக்கூடாதா? விமர்சனங்களே பண்ணக்கூடாதா? விமர்சனங்கள் பண்ணி அந்த நல்ல பேர நீங்க ஏதாவது பண்ணி, நல்ல ஸ்கீம்கள கொண்டு வந்து உங்க ஆட்சிய சிறந்த ஆட்சின்னு காட்டுங்க. உங்கள எதிர்த்து பேசுறவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு சிறந்த ஆட்சின்னு காமிப்பீங்களா? இது ஒரு ஹிட்லர் ஆட்சிங்க. ம். தாவேக்கா ஆட்சின்றது. ஓகே. இப்போ கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல. அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் வந்து போறாரு. போறாரு. போறவரு வெறும் கையெல்லாம் போல. 41 பேருக்கு அரசு பணி அப்படின்றதோட தான் போறாரு. இது சோஷியல் மீடியால பெரும் பேசும் பொருளாவே இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டத்துக்கு வந்து இறந்த ஒரு 41 பேருக்கு ஒரு அரசாங்க வேலைய பணியோட அவர் வந்து போறாரு. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சும்மா அவர் வந்து கண் துடைப்பு தான். ம். அவர் போற நேரத்துல செந்தில் பாலாஜி மேல ஒரு கேஸ் வேற ஒண்ணு ஆமா. வந்திருக்கு. ஒரு கேஸ் இல்ல, ஒரு அவதூறு வேற வந்திருக்கு. ஆமா. இதெல்லாம் அவதூறுன்னு பரப்பலாமா? இது என்ன ப்ரூவனா? யாரோ வந்து பேசின 35 கோடி குடுத்தாங்கன்றத பேசினத வந்து அது ஏன் தெரியலங்க. உங்களுக்கு ஸ்டாலின பார்த்தா பயமா இருக்கான்னு தெரியல. உதயநிதி பார்த்தா பயமா இருக்கான்னு தெரியல. ஆனா செந்தில் பாலாஜிய மட்டும் பார்த்தா தாவேக்காக்கு அவ்வளோ ஒரு பயம். இல்ல பாஜகவுக்கு ஒரு வகையில பயம் தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவுல இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள எந்த அளவுக்கு பார்த்து பயந்தாரு. பயம்தான். அதெல்லாம் அது ஏன் அப்படின்னு தெரியல. அவர பார்த்தாலே உங்களுக்கு உதறுது. அவர் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டுறீங்க. ஏதாவது ஒரு அவதூறு பரப்பிடுறீங்க. அவர வந்து ஒரு மாரி ஒரு ஒரு ஃபேம் லைட்லயே வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் தெரியல. அவர பார்த்தா உங்களுக்கு அப்படி என்ன பயம் தெரியல. ம். இது ஒரு கண் துடைப்பு தான். 41 பேருக்கு அரசு வேலை. இது அதெல்லாம் விடுங்க. நான் இவரு முதலமைச்சர் போறாரு, அரசு வேலையெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் நான் அடுத்து பேசலாம். ம். முதல்ல அந்த மக்கள் எப்படி அத ஏத்துக்கிறாங்க? என் குழந்தை வந்து இந்த ஒரு பாக்கியத்த வாங்கி குடுத்துருக்கான் அந்த மக்கள் கிட்ட நான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சரி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ம். அதுக்கப்புறம் நாங்க இத பத்தி பேசுறோம். ம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நீங்க தான். நீங்க சொல்றதபடி தான் நாங்க அடுத்து பேச முடியும். நீங்களே வந்து அத ஜஸ்டிஃபை பண்ற மாரி பேசுனீங்கன்னா, நான் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. இப்போ சிபிஐ பக்கம் கேஸ் இருக்கு. இந்த கரூர் விவகாரம் கேஸ் இருக்கு. நேத்து ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு, எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கரூர்ல நடந்தது எல்லாமே தெரியும். அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ சிபிஐக்கு தெரியுமா? எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தெரியுமா? கரூர்ல என்ன நடந்ததுன்னு? ஆ ஆதவுக்கு தான் தெரியும் போல. யாருக்கு தெரியும்ன்றது. ஆமா. அது வந்து சிபிஐக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு அதுல பெரும் நம்பிக்கை இருக்கு. சிபிஐக்கு தெரியும். ஓகே. எம்.ஆர். பாஸ்கருக்கும் தெரியும். ம். 2 பேருக்குமே தெரியும். அதனால தான் இவங்க அங்க இருக்காங்க. இவங்க இவ்ளோ தைரியமா மேடையெல்லாம் வந்து டிஎம்கேன்னு பேசுறாங்க. ம். எல்லாருக்குமே தெரியும். ம். அதாவது அங்க இறந்து போன 41 பேர தவிர, இங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு யாரு காரணம்னு. ஓகே.